வணக்கம் நண்பர்களே. ஜியோகிராஃபில செகண்ட் லெசன் வந்து பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் 2 பார்ட்டா பார்த்திருக்கோம். செகண்ட் லெசன் வந்து பார்க்க போறோம். 3, 4ம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்றதுதான். செகண்ட் லெசனும் ஃபர்ஸ்ட் லெசன் தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுல புரிஞ்சுக்க வேண்டியது செகண்ட் லெசன் தான் அதிகம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் கூட நிறைய நம்ம மனப்பாடம் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படிங்கறதுதான். சோ முதல்ல ஃபர்ஸ்ட் லெசன் நமக்கு இருக்கக்கூடியது இந்தியால எது எது எங்கெங்க இருக்கு. இமயமலை இருக்கு. அதாவது வடக்கு மலைகள் அது இமயமலை. அதுக்கு கீழே வடபெரும் சமவெளி இருக்கு. அப்புறம் உயர்நிலங்கள் மத்திய உயர்நிலங்கள் இருக்கு. அது வந்து பார்த்தோம்னா பீடபூமி தீபகற்ப பீடபூமியோட ஒரு பகுதி. அந்த தீபகற்ப பீடபூமியில தக்கான பீடபூமி, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு குன்றுகள், இதுக்கு பேரு பூர்வாதிரி, கிழக்கு இமயமலைக்கு பேர் வந்து பூர்வாஞ்சல் அப்படிங்கிறது. இந்த பக்கம் காரகோரம், லடாக்கு, ஜஸ்கரு, பீர்பாஞ்சல், அதுக்கப்புறம் நமக்கு 3 ஆறு இமயமலையில் இருக்கிறது. தென் வந்து பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய ஆறுகள்ல நர்மதை, தபதி இந்த பக்கம் போறது. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தியாகி கிழக்கு பக்கம். இதெல்லாம் என்னென்ன இருக்கு, இந்தியால என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெசன். இதுல நாம குறிப்பா வந்து பார்க்கும் பொழுது காலநிலை அப்படின்னம்னா காற்றை பத்தி நம்ம படிக்கிறோம். கிளைமேட் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கும்போது ஏற பத்தி. இப்போ பூமி என்பது பூமிக்கு உள்ள நம்ம இங்க இருக்கிறது புவி மேலோட்டுல நின்றுகிட்டு இருக்கோம். இந்த ஓடை 2ஆ பிரிப்போம். கண்ட ஓடு, பெருங்கடல் ஓடு. நம்ம கடல் மேல நிக்கல. நம்ம வந்து கண்ட ஓடு, கான்டினென்டல் பிளேட் அது மேல நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு கீழே போனோம்னா மேண்டில், இந்த வைதேகி காத்திருந்தா சொல்லுவாங்கல்ல, இதுக்கு பேர் தான் மேண்டல். இதுல இருந்தா பளிச்சுன்னு வெளிச்சம் வருது, பளிர்னு வெளிச்சம் வருதுன்னு. அதே மாதிரி மேண்டல் வந்து உள்ள இருக்கு. இந்த மேண்டலுக்கு ஓட்டுக்கு நடுவுல அஸ்தினோஸ்பியர். அந்த அஸ்தினோஸ்பியர் மேலதான் இந்த ஓடு வந்து மிதந்துகிட்டு இருக்கு. மேண்டலுக்கு கீழே போனோம்னா புவியோட மையம், கரு. இதுதான் பூமியோட அமைப்பு. பூமிக்கு மேல பார்த்தோம்னா வளிமண்டலம். இது வந்து பார்த்தோம்னா ஒரு 4 அடுக்கா நம்ம சொல்லலாம். நாம இருக்கிறது வந்து பார்க்கும்பொழுது ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர்ல தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் இவ்வளவு இருக்கு. 21% ஆக்சிஜனு, 78% வந்து நைட்ரஜனு, மீதி வந்து ஆர்கான் வந்து 0.9% இருக்கு. 0.3% வந்து நமக்கு 0.03% வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இதெல்லாம் காற்றினுடைய அளவு நமக்கு வந்து பார்த்தோம்னா ட்ரோபோஸ்பியர்ல. ட்ரோபோஸ்பியருக்கு மேல ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் ஓசோன் இருக்கு. ஓசோனுக்கு மேல வந்து பார்த்தோம்னா நமக்கு மீசோஸ்பியர். அதுக்கு மேல எக்ஸோஸ்பியர். இப்போ வளிமண்டலம் அப்படிங்கிறது நமக்கு பூமிக்கு மேல நம்ம தரையிலிருந்து பூமியை சுத்தி வளிமண்டலம் ஒரு போர்வை மாதிரி அப்படியே இருக்கு. இதுல இந்த லெசன்ல இந்த வளிமண்டலத்தை பத்தி தான் நம்ம வந்து படிக்க போறோம். கிளைமேட், நம்ம வந்து கிளைமேட் சரியில்லை அப்படிம்போம். ஒரு விவேக் சார் காமெடியில வரும், கிளைமேட் சரியில்லை, மேக கூட்டங்கள் மிதமிஞ்சி இருக்கு, இடி மின்னல் ஹெவியா வரும் போல் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா அன்னன்னைக்கு மாறுறதுக்கு பேர் கிளைமேட் கிடையாது, அதுக்கு பேர் வெதர். கிளைமேட்னா ஒரு லாங் டைமா இருக்கக்கூடியது. லாங் டைமா ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு ஒரு இடத்துல இப்படிதான் இருக்கும். பாலைவனமா இருக்கா, அது டெசர்ட் வந்து ஒரு கிளைமேட், பாலைவனமா தான் இருக்கும். மான்சூன் எப்பவுமே இந்த டைம்ல மழை பெய்யும், இந்த டைம்ல மழை பெய்யாது அப்படிங்கிறது ஒரு கிளைமேட். மத்தபடி அன்னன்னைக்கு வந்து திடீர்னு வந்து வெயில் அடிக்கிறது, மழை பெய்யறது, குளிரா இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா வெதர். சரியா? இப்ப இதுல வந்து இந்த லெசன்ல முக்கியமான கண்டென்ட் அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை அப்படிங்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ் காலநிலை தான் ஒரு அளவுக்கு நல்ல ஒரு அளவுக்கு இருக்கிறது. இதுல என்னன்னா கிளைமேட்டை பொறுத்து தான் அங்க இருக்கிற மனிதர்கள் பிஹேவ் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் பயங்கர புத்திசாலியா இருந்ததுக்கான காரணம், உலகத்தையே அடிமையா வச்சிருந்ததுக்கு காரணம் அவங்க கிளைமேட். அதே மாதிரி ஆப்பிரிக்கால இருக்கவங்க ரொம்ப வருஷம் அடிமையா இருந்ததுக்கான அவங்க கிளைமேட். எங்க வந்து வெயில் பயங்கரம் அடிக்குதோ அங்க வந்து மண்டை வேலை செய்யாதான். நமக்குமே இப்ப மே மாசம் நம்ம படிக்கிறது கஷ்டம். வெயில் அடிச்சு உடம்பெல்லாம் பயங்கரமா வேர்த்துச்சுன்னா மண்டை வேலை செய்யாது. பயங்கரமா நமக்கு வந்து பார்த்தோம்னா எனர்வேட்டிவா இருக்கும். எனர்வேட்டிவ் கிளைமேட் அப்படிம்பாங்க. என்னன்னா சீக்கிரம் டயர்ட் ஆயிரும். அதே ஒரு ரொம்ப குளிரா இருந்தாலும் படிக்க முடியாது. நான்லாம் ஒரு 4 நாள் ஊட்டில இருந்து படிக்க ட்ரை பண்ணேன். ப்ரிப்பரேஷன் டைம்ல முடியல. ஏன்னா அங்க எந்திரிச்சு உட்காரதே கஷ்டம். அப்புறம் எப்படி படிக்கிறது நமக்கு? அப்ப ரொம்ப குளிரா இருந்தாலும் நம்மளால படிக்க முடியாது. ரொம்ப வெயிலா இருந்தாலும் படிக்க முடியாது. ஒரு ஐடியல் கிளைமேட் வந்து நமக்கு வேணும். சோ இப்ப இதுல எதெல்லாம் வந்து இந்த காலநிலை கிளைமேட்டை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா அச்சங்கள் நம்பர் 1. அச்சம்னா லேட்டிடியூட். லேட்டிடியூட் அப்படிங்கிறது பூமி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது ஒரு அசிங்கமான கோள வடிவத்தில் இருக்கக்கூடியது. இதுல 0 அப்படிங்கிறது பூமத்திய ரேகை. இதுல இருந்து மேல போக 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 23 டிகிரி வரைக்கும் தான் சூரியன் போகும். அதுக்கு மேல நான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி கீழேயும் 23 டிகிரி வரைக்கும் தான் போகும் சூரியன். அதுக்கு கீழே அது போகாது. ஆக்சுவலா சூரியன் போகல, அது அப்படியே தான் நிக்குது. பூமி சாஞ்சு சுத்துறதுனால, பூமி 23 டிகிரி சாஞ்சு சுத்துறதுனாலதான் சூரியன் வடக்கு தெற்கா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்ப இங்கெல்லாம் ஜீரோக்கெல்லாம் சூரியன் போகவே போகாது. இது வந்து பார்த்தோம்னா மேல வடக்கு, கீழே வந்து தெற்கு. அப்ப இது வட துருவம், தென் துருவம்.
இந்த பக்கம் வந்து அண்டார்டிகா இருக்கு, அங்க வந்து ஆர்டிக் இருக்கு. அப்ப அச்சங்கள்ல நீங்க மேல போயிட்டீங்கன்னா சூரியனே வராதா? அப்ப எப்பவுமே பனிக்கட்டியா இருக்கும். ஆர்க்டிக்கும் பனிக்கட்டி, அண்டார்டிக்கும் பனிக்கட்டி. 23 தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சூரியன் 23 மேல போகவே போகாது. இன்னொன்னு, சூரியன் இந்த 23 இருந்தா இந்த 23 குளிர்காலம். இந்த 23 இருந்தா இந்த 23 குளிர்காலம். சூரியன் எங்க இருக்கோ அங்க வெயில் காலம். சூரியன் எங்க இல்லையோ அங்க வந்து குளிர்காலம். இதான் சிம்பிள் அச்சத்துல. அடுத்தது கடல் மட்டத்திலிருந்து உயரம். கடல் மட்டத்திலிருந்து உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு யோசிப்போம் நம்ம சூரியன்ல இருந்தா நமக்கு வந்து வெளிச்சம் வரும். சூரியன்ல இருந்தா நமக்கு வெப்பம் வருது. அப்ப இங்க இருந்து நம்ம மேல போக 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 நமக்கு சூடாகணும். ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வீடு இருக்கு, 3வது மாடிக்கு போனோம்னா வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா என்னன்னா மேல போக 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 நமக்கு வெப்பம் குறையும். கீழ இருந்து ஒரு ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, மணாலி இந்த மாதிரி மேல ஏறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேல ஏற ஏற ஏறனா டெம்பரேச்சர் குறையும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா நமக்கு சூரியன் இருந்தா வெப்பம் வருது. ஆனா சூரியன் இருந்து வரக்கூடிய வெப்பம் டைரக்டா வளிமண்டலத்தை ஹீட் பண்ணாது. சூரியன் இருந்து வரக்கூடிய வெப்பம் நேரா வந்து பூமியில மோதும். பூமியில மோதி முதல்ல தரையை சூடு பண்ணும். அதனாலதான் தரையில நம்ம கால் வச்சோம்னா கொடி சுடுது அப்படிம்போம். கால் வந்து பொத்து போயிடும். ஆனா மேல ஓரளவுக்கு நம்ம கூலா இருக்கும். இந்த காரணத்துக்காகத்தான் ஒட்டகத்தினுடைய கால்கள் நீளமாக இருக்கிறது. ஏன்னா பாலைவனத்துல மணல் வந்து நம்ம கால் கீழே வைக்க முடியாது. அப்ப ஒட்டகத்துக்கு கால் நீளமா இருக்கிறதுனால அதோட உடம்ப எவ்வளவு தூரம் தரையிலிருந்து மேல தூக்கி வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தரையிலிருந்து மேல தூக்கி வச்சிருக்கு. இதே மாதிரிதான் பனிப்பிரதேசங்கள்ல தரை வந்து சூடா இருக்கும். தரைக்கு மேல போக போகத்தான் குளிர் அதிகமா இருக்கும். அதனாலதான் பனிப்பிரதேசங்கள் இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கு காலே இருக்காது. அப்படியே பனியோட பனியா ஒட்டிட்டு இருக்கும். இதுக்கு பேரு தகவமைப்பு அடாப்டேஷன் அப்படிம்பாங்க. இப்ப வந்துட்டு நமக்கு அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் தரையை சூடு பண்ணுது. சூடான தரை தனக்கு மேல இருக்க காத்த சூடு பண்ணுது. சூடான காத்து அப்படியே மேல போயிடும். இதுக்கு பேரு வெப்பச்சலனம். நம்ம வந்து வீட்டுல டீ போடும்போதோ சுடுதண்ணி போடும்போதோ அடுப்பத்தை வச்சு நம்ம வந்து என்னன்னா பாத்திரம் கீழே பாட்டத்துல சூடாயிட்டு இருக்கோம். மேல கை வச்சோம்னா சூடு கம்மியா இருக்கும். உள்ள இறக்கணும்னா கை வெந்து போயிடும். ஏன்னா கீழே தான் நமக்கு சூடு வருது. அந்த சூடான தண்ணி மேல வருது. மேல இருக்க குளிர்ந்த தண்ணி கீழே போகுது. இதுக்கு பேரு கன்வெக்ஷன், வெப்பச்சலனம் அப்படிம்போம். இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ்ல தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா காற்று வெப்பப்படுத்தப்படுகிறது. சூரியனிலிருந்து வரக்கூடிய ஷார்ட் வேவ் குறைந்த அலைநீளம் கொண்டது. அது சூடுபடுத்தாது. சூரியன் வந்து என்ன பண்ணுது? தரையை சூடாக்குது. தரையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போக 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 அதைத்தான் இங்க என்ன கொடுத்திருக்கான்? மேல போக போக எவ்வளவு வந்து குளிரும் அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 டிகிரி செல்சியஸ். 1 கிலோமீட்டர் மேல போனா 6.5 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சு போயிடும். அப்ப நான் ஒரு 2 கிலோமீட்டர் மேல கொடைக்கானல் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா கீழே டெம்பரேச்சர் நமக்கு வந்து ஏசி போட்டா நம்ம 24 வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏசி போடாமே அங்க மேல வந்து 24 இருந்து நம்ம 13 கழிச்சிட்டோம்னா அங்க எவ்வளவு வரும்? 11 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். இன்னி 1 கிலோமீட்டர் மேல ஏறினீங்கன்னா அதுல 6.5 குறையும். 4 கிலோமீட்டர் மேல போயிட்டா அங்க 0 டிகிரி உறைஞ்சு பனிக்கட்டி ஆகி போயிடும். அதனாலதான் இமயமலை மேல வந்து ஃபுல்லா பனியா இருக்கு. அப்ப மேல போக போக கடல் மட்டத்திலிருந்து உயரம் அதிகரிக்க 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 வெப்பம் குறையும். அடுத்தது கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு. கடல் வந்து பார்த்தோம்னா பிசிக்ஸ்ல நமக்கு சொல்லுவாங்க தன்வெப்ப ஏற்பு திறன் ஸ்பெசிபிக் ஹீட். தண்ணிக்கு 4200 ஜூல். தண்ணி சூடாக ரொம்ப நேரம் ஆகும். தரை சூடாகிறதுக்கு சீக்கிரமா சூடாயிரும். அப்ப கடல் பக்கத்துல இருக்கு, தரை பக்கத்துல இருக்கு. தரை வந்து சீக்கிரமா சூடாயிரும். தரை சூடாச்சுன்னா தரைக்கு மேல இருக்க காத்து ஆவியாக்கி விட்டு மேல போயிடும். இப்ப நீ மேல போ கிளம்புன்னு சொல்லிடும். இந்த தண்ணி வந்து அப்பதான் பொறுமையா சூடாயிட்டு இருக்கும். அப்ப இந்த கடல் மேல இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று நிலப்பகுதி மேல வீசும். அப்ப இது பகல் நேரத்துல பூரா கடல் காற்றா அடிக்கும். கடல் பக்கத்துல இருந்தா பகல் ஃபுல்லா நம்ம டெம்பரேச்சரை கூலா வச்சிருக்கோம். ஆனா அதே நைட் நேரம் என்ன ஆகும்னா எவ்வளவு வேகமா தரை சூடாகுதோ அவ்வளவு வேகமா தரை வந்து சீக்கிரமா தன்னுடைய வெப்பத்தை வந்து இழந்து விடும். அந்த வெப்பம் இழக்கப்படுறதுனால இங்க இருக்கிற குளிர்ந்த காற்று கடல் மேல நைட்டு ஃபுல்லா வெப்ப காற்றா வீசிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் பகல்ல கடற்கரைக்கு போய் பீச் காத்து வாங்கலாம். நைட்டு பீச்சுக்கு போக கூடாது ஜாகிரபிக்கலா சொல்றாங்க. சோ அப்ப அடுத்தது பருவக்காற்று. பருவக்காற்று என்னன்னா நமக்கு வந்து சூரியன் வந்து இந்த இடத்துல 0 டிகிரி பூமத்திய ரேகை. அடுத்து 23 டிகிரி ரெண்டு பக்கம். இது வந்து கடக ரேகை, இது வந்து மகர ரேகை. டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இதுல இந்த 23 தான் சூரியன் போய்கிட்டு இருக்கோம். சூரியன் வந்து எங்க இருக்கோ அங்க சுத்தி இருக்கிற காத்தெல்லாம் ஆவியாக்கி மேல அனுப்பிச்சிடும். மேல போன்னு கிளப்பி விட்டுரும். அப்ப கிளப்பிச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? லோ பிரஷர், குறைந்த அழுத்தம். எங்க குறைந்த அழுத்தம் இருக்கோ அந்த இடத்துல வந்து காற்று வந்து என்னன்னா அதிக அழுத்தத்துல இருந்து நிரப்புறதுக்காக வேகமா போகும். ஐயோ இந்த இடத்துல காத்து இல்லையே, நம்ம போய் நிரப்பணுமே சொல்லி வேகமா போகும். அப்படி வேகமா போய் அது வந்து ஃபில் பண்றதுதான் பருவ காற்று.
எங்க வந்து காத்து இல்ல, சூரியன் வந்து இங்க இருக்கு, அதனால இந்த இடத்துல லோ பிரஷர். சூரியன் இங்க இருக்கும்போது இங்க லோ பிரஷர், இங்க இருந்து ஹை பிரஷர்ல இருந்து போகும். இது அப்படியே உல்டா. சூரியன் இங்க இருந்ததுன்னா இங்க லோ பிரஷர் இங்க இருந்து வரும். நமக்கு கீழ இருந்து மேல வர்றது தென்மேற்கு பருவக்காற்று, மேல இருந்து கீழே வர்றது வடகிழக்கு பருவக்காற்று. காற்று எங்க தோன்றுகிறதோ, எங்க இருந்து கிளம்புதோ அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம வைப்போம். வடக்கு இருந்து கிளம்புனா அதுக்கு பேரு வடக்கு காற்று, வடக்க கிழக்கு இருந்து கிளம்புனா வடகிழக்கு காற்று, தெற்க இருந்து கிளம்புனா தெற்கு காற்று, தெற்க மேற்குல இருந்து கிளம்புனா தென்மேற்கு காற்று. இப்படிதான் நம்ம வந்து பேர் வைக்கிறோம் பருவக்காற்று. அடுத்து நிலத்தோற்றம். நிலத்தோற்றத்தின் அடிப்படையிலேயே இதை வந்து நம்மனா அந்த நிலம் எப்படி இருக்கு, ஒரு மலைப்பாங்கான பகுதியா இல்ல மலைக்கு பின்னாடி இருக்கா, இதை பொறுத்து நமக்கு மாறுபடும். அப்புறம் ஜெட் காற்று. ஜெட் காற்றை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே இருக்கக்கூடிய காத்தை பாக்குறோம். ஒரு 3 கிலோமீட்டர் மேல போயிட்டோம்னா நம்ம எப்படி ஒரு பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு பின்னாடி சர்ன்னு காத்தடிக்கும். ஆக்சுவலா காத்து அந்த பக்கம் இருந்து வரல, நம்ம தான் காத்தை கிழிச்சிட்டு போறோம். அப்ப நம்ம காத்தை கிழிச்சிட்டு போகும்போது நம்ம பக்கம் எதிர்காத்து வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே பூமி வந்து வேக வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. பூமி சுத்தும் போது எதிர்காத்து நமக்கு 3 கிலோமீட்டருக்கு மேல இருந்து வர்ற மாதிரி தோணும். அதுக்கு பேர் தான் ஜெட் காற்று. இது ஒரு வகையான எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தும். அப்ப இதெல்லாம் தான் காலநிலையை பாதிக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு தனித்தனியா பேராகிராஃப் போட்டிருக்காங்க. மேக்சிமம் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஏதாவது நான் முக்கியம் போட்டிருந்தா அதை மட்டும் பார்த்துருவோம். அச்சங்கள்னு சொன்னோமா, அச்சம்பத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின்லேண்ட் ஆரம்பிக்கிறது 8 டிகிரி 4 மினிட்ஸ்ல இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோல நான் பார்த்தேன். இதுல 23 டிகிரி கடகரேகை கேன்சர் இந்தியாவை 2ஆ பிரிக்குது. 23 டிகிரி தாண்டி சூரியன் போகாது. சூரியன் என்ன பண்ணும்னா அப்படியே 23 நின்று போயிடும். அதுக்கு வேணா நான் ஒரு அழகான படம் வரைஞ்சு காட்டுறேன். அழகான படம் இல்ல, ஒரு வட்டம் போட்டு காட்டுறேன். இது 0, இது வந்து 23. இந்த 23 தான் இந்தியாவை 2ஆ பிரிக்குது கடகரேகை. இது வந்து மகர ரேகை. இது ஒரு 23. ஏன் 23னா பூமி 23 டிகிரி சாஞ்சு சுத்திட்டு இருக்கு. இப்ப பூமி சாஞ்சு சுத்துறதுனால சூரியன் பெருசா இருக்கு, பூமி வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. சாஞ்சு சுத்துறதுனால நமக்கு இந்த பக்கம் படுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி திரும்பும் போது இந்த பக்கம் படுற மாதிரி இருக்கும். அப்ப இந்த வடக்கு தெற்காக நகர்வது போன்று தோன்றுகிறது. எதனால? பூமி சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால். இதுக்கு பேர் என்னன்னா ரெவல்யூஷன் அப்படிங்கிறான். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் இரவு பகல் ஏற்படும். ஏன்னா சூரியனுக்கு எந்த பக்கம் தெரியுதோ அந்த பக்கம் பகல், எந்த பக்கம் தெரியலையோ அந்த பக்கம் இரவு. அப்ப பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் ஏற்படுவது இரவு பகல். சாய்ந்த நிலையில் சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படுவது பருவ காலம். இந்த நம்ம கிளைமேட் வந்து ஏற்படுகிறது. இதுல 23 டிகிரி பொறுத்த வரைக்கும் மார்ச் மாசம் 0 இருக்கும். இதுல ஒரு டேட் கொடுத்திருப்பாங்க 21, 22, 23 சொல்லி. மார்ச், செப்டம்பர், ஜூன் மாசம், டிசம்பர் மாசம் இந்த மாதிரி டேட் வரும். மார்ச் மாசம் சூரியன் 0ல இருக்கு. ஏப்ரல், மே, ஜூன் மாசம் இங்க வந்துருச்சு 23. அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன பண்ணுவோம்னா கீழே இறங்கும். ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் திரும்ப இங்க வந்துருச்சு. செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இங்க வந்துருச்சு. இப்படியே சூரியன் என்ன பண்ணும், மேலே இங்க இடையே அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்பேரண்ட் மூவ் ஆத்த சன் அப்படிம்போம். அப்ப இந்த 23 டிகிரியில சன் இருக்கு அப்படின்னம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று ஆவியாய் மேல போயிடும். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஹை பிரஷர் இருக்கும். இந்த லோ பிரஷரை ஃபில் பண்றதுக்கு ஹை பிரஷர்ல இருந்து காற்று வரும். இதுதான் லாஜிக். இதைத்தான் இந்த பாடம் ஃபுல்லா விளக்கி சொல்லியிருக்காங்க. சோ ஆண்டு முழுவதும் அதிக வெப்பம். 23 டிகிரிக்கு மேல ஒரு கிளைமேட்டும் 23 டிகிரி கீழே ஒரு கிளைமேட்டும் இருக்கும். சூரியன் அதுக்கு மேல தாண்டி போகாது. சூரியன் போகாதனால அந்த இடம் ஒரு மாதிரி, சூரியன் போறதுனால இந்த இடம் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப 2 டிஃபரெண்டான கிளைமேட் இருக்கு. அடுத்து உயரம். உயரம் ஏற்கனவே சொன்னேன். மேல ஏற 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 டெம்பரேச்சர் 6.5 டிகிரி குறைஞ்சிட்டே வரும். இதுக்கு பேர் என்னன்னா வெப்ப குறைவு விகிதம். இங்கிலீஷ்ல லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சில சமயம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல வெப்ப குறைவு விகிதம் கொடுக்காம தமிழ்ல அப்படியே லாப்ஸ் ரேட் அப்படின்னு எழுதி கேட்டுருவாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். லாப்ஸ் ரேட் அப்படின்னா நமக்கு உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறையும். அடுத்து கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு. கடல்ல இருந்துன்னா நமக்கு வந்து வாட்டர் வந்து சீக்கிரமா லேட்டா ஹீட் ஆகும், நிலம் வந்து சீக்கிரமா ஹீட் ஆயிரும். அப்ப அதைத்தான் வந்து கடலில் இருந்து வரக்கூடிய தொலைவு. நமக்கு இந்த குரூப் 1 பிரிலிம்ஸ்லயே ஒண்ணு கேட்டாங்க. பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மழை பெய்யுதுன்னா கடல்ல இருந்து தூரம் அதிகரிக்க அதிகரிக்க அப்படியே வங்காள விரிகுடால இருந்து தண்ணியை மோந்து ஊத்துற மாதிரி நமக்கு வந்து அடிக்கும். கடல்ல இருந்து வர 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 மழை குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா அதுக்கு மாய்ஸ்சர் தேவை. இருக்கிற தண்ணியை தான் கொண்டு வந்து போடுது. தண்ணி தீர்ந்து போச்சுன்னா மழை நின்று போயிடும். அடுத்து பருவ காற்று. சோ பருவ காற்று நம்ம வந்து பார்த்துட்டோம். பருவ காற்றை பொறுத்த வரைக்கும் 23 டிகிரி நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லோ பிரஷர் இருக்கு, ஹை பிரஷர் வந்து கீழே இருந்து ஃபில் பண்றதுக்காக வரும். அதான் பருவ காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நிலத்தோற்றம்.
நிலத்தோற்றத்துல நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா மலை மறைவு பகுதி, ரெயின் ஷேடோ ரீஜன். இதுல நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. இதுல நமக்கு என்னன்னா தென்மேற்கு பருவக்காற்று வீசும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில பட்டு மேற்கு பக்கமே மழையெல்லாம் பெஞ்சிரும். கிழக்கு பக்கமா இறங்கும் பொழுது அங்க வெறும் காத்து தான் அடிக்கும். நம்ம எப்படி பைப்பை திறந்தோம்னா வந்து வெறும் காத்து ஒரு தண்ணி வராதுல, அதே மாதிரிதான் நமக்கு என்ன பண்ணுது, தென்மேற்கு பருவ காற்றுல தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யாது. ஏன்னா மலை மறைவு பிரதேசத்துல தமிழ்நாடு இருக்கு. மேற்கு பக்கமே எல்லா மழையும் பெஞ்சிருது. இன்னொன்னு, இந்த தென்மேற்கு பருவ காற்று 2 கிளையா பிரியும். ஒண்ணு அரபிக்கடல் கிளை, இன்னொன்னு வங்காள விரிகுடா கிளை. வங்காள விரிகுடா கிளை நம்ம பக்கமே வராது. நேரா போய் மியான்மர்ல போய் அரக்கன் யோமர் அடிக்கும். அதுதான் பாவமே நம்ம பக்கம் திருப்பி விடுது. திருப்பி விடும் போதுதான் நமக்கு மேகாலயால காரோ காசி ஜெயந்தியா இருக்கு. அதுல காசியில தான் மவுஸ் சிண்ட்ரோம், உலகிலேயே அதிக மழை பெய்யும் பகுதி இந்தியாவில் இருக்கக்கூடியது. அப்ப நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஆக மொத்தம் மழை இல்ல, நிலத்தோற்றத்தின் காரணமாக. எப்ப தென்மேற்கு பருவ காற்றுல. அடுத்து ஜெட் காற்றோட்டங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, மேல நமக்கு கீழே கிடையாது, மேல. இதுல நமக்கு வடக்கு மலை, வடபெரும் சமவெளி. இந்த வடபெரும் சமவெளியில ஜெட் காற்று என்னன்னா விட்ரா பண்ணிட்டு திபெத் வரைக்கும் போயிடும். இந்த ஜெட் காற்று இல்லைன்னா தான் நமக்கு உள்ளுக்குள்ள தென்மேற்கு பருவ காற்றே வரும். ஏன்னா இங்க ஆல்ரெடி ஒரு காற்று இருக்கும்போது இன்னொரு காத்து வர முடியாது. நமக்கு சூரியன் வந்து என்ன பண்ணுது, அழகா வந்து 23 டிகிரியில நமக்கு கடகரையில் நின்று சூடாக்கி விட்டுரும். சூரியன் சூடாக்கி விட்டோன்னே இந்த இடத்துல ஜெட் காற்று இருக்கோ அது நேரம் மேல போயிடும், திபெத் பக்கம் போயிடும். அப்பதான் கீழே எடுத்து தென்மேற்கு பருவ காற்று உள்ள வரும். ஒருவேளை ஜெட் காற்று போகலைன்னா காற்றே வராது. அப்ப அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அடுத்தது பருவ காற்று அப்படின்னா மான்சூன் அப்படிங்கிறாங்க. மௌசிம் அப்படிங்கிற அரபு சொல்ல இருந்து வந்திருக்கு. இதனுடைய பொருள் என்னன்னா பருவ காலம். அதாவது ஒரு பீரியட்ல ஒரு பக்கமா போயிட்டு இன்னொரு பீரியட் இன்னொரு பக்கம் வரும். அரேபிய வணிகர்கள் இந்தியாவுக்கு வந்து படகு மூலமா வரும்பொழுது மான்சூன் வச்சுட்டே வந்திருக்காங்க. அதனால இதுக்கு வந்து மான்சூன் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அடுத்தது பருவ காலங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு என்னன்னா ஒரு வருஷத்தை ஃபுல்லா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு மழைக்காலம், வடகிழக்கு பருவ காற்று. இதுல குளிர்காலம் அப்படிங்கிறது ஜனவரியில இருந்து பிப்ரவரி வரைக்கும். கோடை காலம் அப்படிங்கிறது மார்ச் டு மே. மேக்கு அப்புறமா ஜூன்ல இருந்து நமக்கு செப்டம்பர் வரைக்கும் தென்மேற்கு பருவ காற்று. வடகிழக்கை பொறுத்த வரைக்கும் அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். இதுல என்னன்னா ஏற்கனவே சொன்னேன் நான், சூரியன் வந்து 23 டிகிரிக்கு மேல போகாது. அப்ப 23 டிகிரிக்கு மேல போகாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் நமக்கு வந்து என்னன்னா இதுல 0 டிகிரி பூமத்திய ரேகை. சூரியன் மார்ச் மாசம் இங்க இருக்கு. மார்ச் மாசம் சூரியன் இங்க இருக்கும் பொழுது 2 பக்கமே சூரியனுடைய கதிர்கள் சமமா போகும். சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக 0 டிகிரியில் விழுகுது. அதனாலதான் நிலநடுக்கோட்டு பகுதியில எப்பவுமே சூரியன் வெயில் அடிச்சுக்கிட்டே தான். சூரியன் அங்க போனாலும் இங்க கொஞ்சம் வெயில் கிடைக்கும், சூரியன் இங்க வந்தாலும் இங்க கொஞ்சம் வெயில் கிடைக்கும். இதனால இந்த இடத்துல என்னன்னா புயலே உருவாகாது. இன்னொன்னு என்னன்னா 0 டிகிரியில இருக்கும் பொழுது நமக்கு வேகமா அப்படி ஓடுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வேகமா ஓடிட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் லைட் அந்த பக்கம் தட்டினாங்கன்னா டப்புனு அந்த பக்கம் நம்ம போயிடுவோம். அதே மாதிரிதான் பூமி வேகமா மேற்கில இருந்து கிழக்கா சுத்திட்டு இருக்கு. அப்ப இப்படி சுத்தும் பொழுது ஒரு இடத்துல நமக்கு வந்து இந்த இடத்துல லோ பிரஷர் இருக்கு. சூரியன் வந்து 23 டிகிரி கடகரேகையில பட்டு எல்லா காத்தையும் ஆவியாக்கி மேல அனுப்பிச்சிருச்சு. கீழே இருந்து ஃபில் பண்றதுக்காக போகுது. வாப்பா அப்படின்னு சொல்லி அப்படி டைரக்டா ஸ்ட்ரைட்டா போகாது. இப்படி இப்படி காத்து வந்து ஃபில் பண்ண போகும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நமக்கு பூமியினுடைய சுழற்சி காரணமாக வடரை கோளத்தில் வலது கை பக்கமும் தென்னரை கோளத்தில் இடது கை பக்கமும் டெஃப்ளெக்ட் ஆயிரும். இதுக்கு பேரு கொரியாலிஸ் விசை. அப்ப இந்த கொரியாலிஸ் விசை வடரை கோளத்துல வடக்கு பக்கம் சுழிச்சு விடுது. ஒரு பக்கம் என்னன்னா லோ பிரஷர் இருக்கு, நான் அதை போய் ஃபீல் பண்ணணும். ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா என்னை வந்து கொரியாலிஸ் வந்து போக விட மாட்டேங்குது, இப்படி சுத்துது. அதனால இப்படி நேரா போக வேண்டிய காத்து இப்படி சுழன்று போகுது. இங்க இப்படி போகும்போது ஒரு சுத்து சுத்திரும். அதுக்கு பேர் தான் நமக்கு சைக்ளோன் அப்படிம்போம். அந்த டைரக்டா அந்த இடத்துக்கு போக முடியாம சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சைக்ளோன். சைக்ளோன் 0 டிகிரில தோன்றவே தோன்றாது. ஏன்னா 0ல வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ் கிடையாது. கொரியாலிஸ் ஃபோர்ஸ் மேல போக போகத்தான் அதிகமாகும். அதனால இந்த இடத்துக்கு பேரு டோல்ட்ரம்ஸ், அமைதியாக இருக்கக்கூடிய பகுதி. மயான அமைதியில இருக்கும் டோல்ட்ரம்ஸ் அப்படின்னம்னா. அப்ப நிலநடுக்கோட்டு பகுதியை பொறுத்த வரைக்கும் டெய்லி மழை பெய்யும், தினம் வெயில் அடிக்கும், தினம் மழை பெய்யும். நம்ம வந்து பார்த்தோம்னா 23 டிகிரி மேல இருக்கிறோம் நம்ம. அப்ப 23 டிகிரி அப்படிங்கிறதுல சூரியன் இங்க இருக்கு அப்படின்னம்னா இந்த பகுதியில குளிர்காலம். சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க எப்ப இருக்கும், டிசம்பர் மாசம் இருக்கும். அப்ப சூரியன் டிசம்பர்ல இங்க இருக்கு. நமக்கு டிசம்பருக்கு அடுத்து ஜனவரி சூரியன் கிளம்ப தொடங்குது. சூரியன் எப்ப நம்ம பகுதியை நோக்கி கிளம்ப தொடங்குதோ அதைத்தான் நம்ம வந்து பொங்கலாக கொண்டாடுகிறோம் சயின்டிபிக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜனவரி மாசம் கிளம்புது அப்படின்னு சொல்லி. அப்ப ஜனவரியில குளிர்காலம். சோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் திரும்ப இங்க வந்துருச்சு. அப்ப சூரியன் 0க்கு வந்துருச்சு. நமக்கு அது வரைக்கும் தான் நமக்கு வந்து குளிர்காலம் அப்படிங்கிறதுனா ஜனவரி, பிப்ரவரி மட்டும்தான். சூரியன் வந்து மார்ச்ல இங்க வந்துருச்சுனாவே
நம்ம 0ல இருக்கு, நம்ம 8 டிகிரியில் இருக்கோம். சூரியன் பக்கத்துல நெருங்கிருச்சு. மார்ச், பிப்ரவரியிலேயே நமக்கு வெயில் ஆரம்பிச்சு. தாங்க முடியாது. சென்னையில சுத்தமா தாங்க முடியாது. மார்ச் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உக்கிரமா போகும். மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல், ஏப்ரலுக்கு அப்புறம் மே. அதனாலதான் மே மாசம் நம்ம லீவ் விடுறோம். அப்ப மேக்கு அப்புறம் ஜூன் மாசம் டைரக்டா 23 வந்துருச்சு. இப்ப இதுல பாருங்க, மார்ச்ல இருந்து மே வரைக்கும் சூரியன் நம்ம இந்தியா மேல நின்னு விளையாடக்கூடிய டைம் அது. அதாவது 0 டிகிரியில பூமத்திய ரேகையில மார்ச் மாசம் இருக்கு. ஏப்ரல், மே, ஜூன். இல்ல மே மாசம் வரைக்கும் நமக்கு வெயில். இப்போ மே மாசம் வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணுதா? இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியை ஃபுல்லா ஹீட் பண்ணி விட்டுரும். பாதி இந்தியா ஹீட் பண்ணிடும். இந்த வழியா கடகரேகை போது சூரியன் வந்து இங்க நின்று நல்லா நின்று பாதி இந்தியா ஃபுல்லா ஹீட் பண்ணிடுது. இப்படி ஹீட் பண்ணும் பொழுது இங்க இருக்கிற காத்தெல்லாம் ஆவியாகி நமக்கு மேல போயிருது. அப்ப இந்த காத்தை ஃபில் பண்றதுக்காகத்தான் இந்த பகுதியில இருந்து கிளம்புது. ஹை பிரஷர், உயர்ந்த அழுத்தம். இங்க லோ பிரஷர். அப்ப இங்க இருந்து கிளம்பும் போது இது தெற்கு பக்கம் இருக்கு, தெற்குல கிழக்கு பக்கம் இருக்கு. இது கிழக்கு, இது மேற்கு. அப்ப இந்த இடத்துல இருந்து வரும்பொழுது நமக்கு என்னன்னா தென்கிழக்கு பருவ காற்றாக வருகிறது. அப்படியே நிலநடுக்கோட்டை கிராஸ் பண்ணுது. பட் நம்ம கொரியாலிஸ் ஃபோர்ஸ் படி 0வை கிராஸ் பண்ணனா என்ன ஆயிரும்னா வடஅரை கோளத்தில் வடக்கு பக்கம் வலதுகை பக்கம் திரும்ப வேண்டும். அப்ப திரும்பும் பொழுது தென்மேற்கு பருவ காற்றாக மாறிவிடுகிறது. அப்ப ஆரம்பிக்கும் போது அதுக்கு பேரு தென்கிழக்கு பருவ காற்று. எப்ப 0வை கிராஸ் பண்ணுதோ அப்ப அதுக்கு பேரு தென்மேற்கு பருவ காற்று. இந்த தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும்போதுன்னு பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. தென்மேற்கு பருவ காற்று அரபிக்கடல், வங்காள விரிகுடா ரெண்டா பிரியுது. அப்படி பிரியும் பொழுது இந்த பக்கம் என்ன பண்ணுதுன்னா அழகா மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லா மழையா பெய்யுது. அடுத்து இங்க போயிட்டு என்ன பண்ணுது, நமக்கு மேகாலயா இந்த பக்கம் இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதி ஃபுல்லா மழை பெஞ்சு அப்படியே இந்த பக்கமா வரும். ரெண்டும் ஒன்னா மெர்ஜ் ஆயிரும். ஜூலை 15 ஜூன் மாசம் ஆரம்பிக்கக்கூடிய மான்சூன் ஜூலை 15 இப்ப சீக்கிரமே வந்துருச்சு, மே எண்ட்லயே வந்துருச்சு. ஜூலை 15 இந்தியா ஃபுல்லா அப்படியே என்கல் பண்ணிடும். எக்ஸப்ட் நம்ம ஏரியால மட்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் மழை பெய்யும். மற்ற பகுதியெல்லாம் மழை பெய்யும் நமக்கு. இப்ப ரெண்டு கிளை, அரபிக்கடல், வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்லி 2 கிளையா நமக்கு வந்து பெய்யுது. இந்த மான்சூன் தான் பார்த்தோம்னா நமக்கு ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். இப்ப செப்டம்பர் வரைக்கும் நல்லா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் சூரியன் எங்க இருக்கு, செப்டம்பர் மாசம் பார்த்தோம்னா திரும்ப 0க்கு வந்துருச்சு. மார்ச்ல இங்க இருந்தது, ஏப்ரல், மே, ஜூன் மேல போச்சு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் திரும்ப 0 வந்திருக்கு. சூரியன் கீழே இருக்கு அப்படின்னம்னா நமக்கு என்ன ஆகும்னா அங்க வந்து கிட்டத்தட்ட எல்லா மழையுமே பெஞ்சிருச்சு. அப்ப சூரியன் வந்து சும்மாவா வரும்? சூரியன் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அதோட வேலையை காட்டிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமா சூடாக்கி எல்லா காத்தையும் ஆவியாக்கிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா மேல போன காத்து அப்படியே ரிட்டர்ன் வரும். மேல இருந்து வரும்பொழுது மேலதான் வடக்கு, அதுல கிழக்கு பக்கம். அப்ப வடகிழக்கு பருவ காற்றாக இந்த பக்கம் காத்து வருது. அந்த வடகிழக்கு பருவ காற்று தான் நமக்கு வந்து ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் வந்து உள்ள அடிச்சு கொண்டு வந்துடும். அப்ப ஒடிசால இருந்து தமிழ்நாடு, ஆந்திரா கடற்கரை ஃபுல்லா புயலா அடிக்கும் வடகிழக்கு பருவ காற்று அக்டோபர், டிசம்பர் வரைக்கும். சோ இவ்வளவுதான் நமக்கு வந்து என்னன்னா பருவ காலங்கள் அப்படின்ட்டு. குளிர்காலம்னா ஜனவரி, பிப்ரவரி, கோடை காலம் மார்ச், மே, தென்மேற்கு பருவ காற்றுனா ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அக்டோபர், டிசம்பர் வந்து பார்த்தோம்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை, நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்த நார்த் ஈஸ்ட்ல தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யுது. இப்ப குளிர்காலத்துல சிலது குளிர்காலம்னா சொல்லியிருக்கேன், சூரியன் கீழே இருக்கு. மகர ரேகையில டிசம்பர் மாசம் நம்ம குளிர்காலம் அப்படின்னோம்னா நமக்கு எந்த சொல்லியிருக்காங்க, ஜனவரி, பிப்ரவரி சூரியன் கீழே இருக்கு. அப்ப அந்த டைம்ல நமக்கு எப்படி இருக்கும், குளிர் அதிகமா இருக்கும். இன்னொன்னு நம்ம ஏரியால இருந்து காத்து கீழே போகணும். இந்த டைம்ல என்னன்னா மத்திய தரைக்கடல் அப்படின்னா மெடிட்டரேனியன், அங்கதான் இப்ப கூட இஸ்ரேல் இருக்கு, காசா இருக்கு, பாலஸ்தீன் இருக்கு, சண்டைக்கான ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்கும். எஜிப்து இதெல்லாம் இருக்கக்கூடியது. அந்த மத்திய தரைக்கடல் அங்கதான் சூயஸ் கால்வாய்க்கு ஒரு ஓட்டம், மனிதனால் வெட்டப்பட்ட மிகப்பெரிய கால்வாய். 1869 மகாத்மா காந்தி பிறந்த அதே வருஷத்துலதான் அந்த சூயஸ் கால்வாய் வெட்டப்பட்டது. இல்லைன்னா சூயஸ் கால்வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆப்பிரிக்காவை சுத்தி தான் போய்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு தடவையும். இந்தியாவுக்கு முதல்ல வாஸ்கோட காமா வந்த போது ஆப்பிரிக்கா சுத்தி தானே வந்தாரு. அதுலதான் நன்னம்பிக்கை முனைக்கு போயிட்டு வந்தாரு. பார்த்தலோமியா டயஸ் வந்து போயிட்டு வந்த இடத்துக்கு. அப்போ இந்த மத்திய தரைக்கடல் அங்க வந்து பார்த்தோம்னா ஹை பிரஷர் இருக்கு. நம்ம ஏரியா கம்பேரிட்டிவ்லி லோ பிரஷர் இருக்குது. அப்ப அங்க இருந்து கொஞ்சம் காத்து வருது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். வெஸ்ட் மேற்கு பக்கம் மேற்கத்திய இடையூறுகள், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது. அதனால நமக்கு என்னன்னா இந்தியாவுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேஷ் இந்த ரீஜன்ல கொஞ்சம் வந்து மழை பொழிவு, பனிப்பொழிவு இருக்கு. இது வந்து என்னன்னா கோதுமைக்கு பயனளிக்கிறது அப்படிங்கிறாங்க. இது வந்து குளிர்கால மழை, அதாவது விண்டர் ரெயின்ஃபால். விண்டர் ரெயின்ஃபால் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டா லைட்டா இருக்கு. எல்லா பக்கம்லாம் மழை பெய்யாது குளிர்காலத்துல. நமக்கு எங்க பெய்யுது, பஞ்சாப், ஹரியானால அங்கதான் நமக்கு வந்து பார்த்தோம்னா கோதுமை விளையுது. அங்க வந்து நமக்கு குளிர்காலத்துல மழை பெய்யுது.
அடுத்தது கோடை காலம். கோடை காலம்னா சூரியன் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாப்லன்னு அர்த்தம். சோ கோடை காலத்துக்கு நம்ம வந்து பீரியட் பார்த்திருப்போம். கோடை காலத்துல பயங்கரமா வெயில் அடிக்கும். ஏன்னா இது வந்து பார்க்கும்போது மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசம் சூரியன் வந்து ஜீரோல இருக்கு. ஜீரோல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து ஜூன் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படியே கீழே இறங்கிடுது. இதுல நமக்கு என்னன்னா இந்த கோடை காலத்துல சூரியன் வந்து நின்னு நல்லா காட்டுதா, அப்ப தண்ணி ஆவியாய் மேல போகும். ஆவியாய் மேல போகும் பொழுது கீழே இருக்கும் பொழுது அந்த தண்ணியோட கெப்பாசிட்டி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோம். மேல போக 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 அதனுடைய மாய்ஸ்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறையும். ஏன்னா நமக்கு தெரியும் மேல போக 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 டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகுது. சூரியனுடைய வெப்பம் மேல இருந்து வந்து தரையை ஹீட்டாக்கி கீழ இருந்து தான் சூடாயிட்டு போகுது. அப்ப மேல அழுத்தமும் குறைவு, வெப்பநிலையும் குறைவு. அப்ப இங்க இருந்து மோந்த தண்ணிய மேல கொண்டு போகும்பொழுது இவ்வளவு தண்ணியை தக்க வச்சுக்க முடியாது. அப்ப எல்லாத்தையும் கீழே விட்டாங்கன்னா அப்படியே பனிக்கட்டியாவே போட்டு உடைச்சிரும். அதான் ஆலங்கட்டி மழை வந்து அதிகமா பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெம்பரேச்சர் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மனப்பாடம் பண்ண முடியாது நம்மளால. தெரிஞ்சு வச்சுக்கலாம். 40 டிகிரி அளவுக்கு போகும். நம்ம உடம்புக்கு 37 டிகிரி தான் நமக்கு தாங்கும். 38, 39னா அரிக்க ஆரம்பிச்சிடும். தாங்க முடியாது. அதப்பதான் நம்ம ஏசியை போட்டு ஒரு 24, 25க்குள்ள நம்ம மெயின்டைன் பண்ணிக்குவோம். சம்டைம்ஸ் நமக்கு சம்மர்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 16 to 18 எல்லாம் வச்சுட்டு இருப்போம் நம்ம. அடுத்து இந்த டைம்லயும் மே மாதத்திலையும் நமக்கு மாஞ்சரல் காற்று அப்படின்னு இடியுடன் கூடிய மழை வந்து கேரளா, கர்நாடகால வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தோம்னா மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேங்கோ ஷவர் வந்து மாங்காய்கள் வந்து விரைவாக முதிர்ச்சி அடைவதற்கு அப்போது ஒரு நல்ல காற்று. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய நார்வெஸ்டர். இதுக்கு வந்து கால் பைசாக்கி அப்படிங்கிறாங்க. பைசாக்கினா அறுவடை திருவிழா. நமக்கு இதுல பார்த்திருப்போம். நமக்கு 1919ல நமக்கு பஞ்சாப்ல வந்து பார்த்திருப்போம். ஜாலியன் வாலாபாக் பைசாக்கி நாள் அன்னைக்கு தான் எல்லாம் ஒன்னா கூடியிருப்பாங்க. ஏப்ரல் 13. அந்த பைசாக்கிய ஸ்பாயில் பண்ணக்கூடியது. காலன் என்றால் யமன், கால் பைசாக்கி என்றால் பைசாக்கிக்கு யமனா இருக்கக்கூடியது. அப்ப நார்வெஸ்டருக்கு இன்னொரு பேர் என்ன? கால் பைசாக்கி. அறுவடை பண்ண விடாம அறுவடையில் இருக்கக்கூடிய பயிர்களை கிடைக்கிறதா கால் பைசாக்கி. இக்காற்று வந்து பார்த்தோம்னா எங்க கிழக்கு வடகிழக்கு பகுதியான பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம். சோ அப்ப கங்கை சமவெளியினுடைய இந்த ஈஸ்ட் பகுதியில பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் அந்த பகுதியில் அடிக்குது. அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று. சோ தென்மேற்கு பருவ காற்றை பொறுத்த வரைக்கும் ஜூலை 15ல இந்தியா ஃபுல்லா வந்துருது அப்படிங்கிறோம். தென்மேற்கு பருவ காற்றுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி நானே வந்து கொசன் படம் போட்டிருந்தேன். இதுல தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. இது தென்கிழக்கு பருவ காற்றாகத்தான் ஆஸ்திரேலியா பக்கத்துல உருவாகுது. ஏன்னா இந்த சூரியன் நம்ம ஏரியாவில் வந்து இப்ப வெயில் அடிச்சு எல்லாத்தையும் மேல அனுப்பிச்சிட்டு இருக்கு காத்தே இல்லாம. அப்ப கீழே இருந்து நமக்கு ஹை பிரஷர்ல இருந்து போகணும். அப்படி போகும் பொழுது கிராஸ் பண்ணும்போது தென்கிழக்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ காற்றாக மாறி 2ஆ உடஞ்சு அரபிக்கடல் கிளை, வங்காள விடா கிளை 2 கிளை. இப்ப இங்க போறது என்ன பண்ணும்னா இந்த இடத்துல அரக்கன் யோமால முட்டி இந்தியாவுக்குள்ள வந்துருது. இங்க வந்து பார்க்கும்பொழுது ஒண்ணு கேரளா இதான் முதல்ல ஜூன் 1ஆம் தேதி டச் பண்ணும். கரெக்டா ஜூன் 1ஆம் தேதி கேரளா தொடும். இந்த தடவை சீக்கிரமே தொட்டுருச்சு. இந்த சைடு ஒண்ணு போகும், இந்த சைடு ஒண்ணு போகும். மேல குஜராத் வழியா அப்படியே உள்ள ஏறி ஆரவள்ளி இங்க இருக்கு. ஆனா ஆரவள்ளி மேல படாது. ஆரவள்ளி பார்த்தோம்னா பேரலா இருக்கு. ஆரவள்ளியில படாதனால இங்க தடுத்து நிறுத்துறதுக்கு மலைகள் இல்லாதனால ராஜஸ்தான் பாலைவனமாக இருக்கிறது. ஒருவேளை இங்க ஒரு மலையை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே தடுத்து மழை பெஞ்சு ராஜஸ்தான் பாலைவனம் ஃபுல்லா நமக்கு பண்பார்க்கன் வற்றல் மலைந்திருதுன்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி அழகா செழித்து வளர்ந்துருக்கும். சரியா? இப்ப இந்த பக்கம் உள்ள போகுது. நமக்கு மட்டும் வராது. நமக்கு இந்த ஏரியாவுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மழை கிடையாது. ரிட்டர்ன் வரும்போது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது நமக்கு. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்னினோ தென்மேற்கு பருவ காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எல்னினோனா என்னன்னா நம்ம அதை வந்து வேர்ல்டு மேப் வச்சுதான் பார்க்கணும். வேர்ல்டு மேப் இதுக்கு முன்னாடி லெசன்ல இருக்கு. அதை பார்த்துட்டு கீழே வந்துருவோம். இதான் வேர்ல்டு மேப். இதுல 23 டிகிரி இந்தியாவை 2ஆ பிரிக்கிறது இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்ப 0 அப்படிங்கிறது இன்னும் கீழே இருக்கு. 0 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்கு. பூமத்திய ரேகை கீழே நமக்கு பார்த்தோம்னா மகர ரேகை 23 டிகிரி அப்படி போய்கிட்டு இருக்கு. இதுல எல்னினோனா என்னன்னு பார்த்தோம்னா இந்தியா மேல நமக்கு வந்து சூரியன் இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய காத்து ஆவியாக்கிறது. அப்ப இங்க வந்து லோ பிரஷர் இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹை பிரஷர் இங்க கடல் இருக்கு. தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்ப இங்க ஹை பிரஷர் இருக்கு. இந்த ஹை பிரஷர்ல இருந்து கிளம்பி போகுது. பட் 0வை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா
கொரியாலிஸ் விசை காரணமாக வடாரை கோளத்தில் வலது கை பக்கம் திரும்பும். அப்படி திரும்பும் பொழுதுதான் தென்கிழக்கு பருவ காற்றாக ஆரம்பிக்கிறது, தென்மேற்கு பருவ காற்றாக போய் 2ஆ பிரிஞ்சு உள்ள போகுது. இதுதான் சாதாரண நிகழ்வு. அப்ப இங்க ஆஸ்திரேலியா இருக்கும் பொழுது நமக்கு வாரண மயில்னு சொல்ற மாதிரி இங்க இருக்கு அமெரிக்கா. பக்கத்துல வந்து பார்த்தோம்னா வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும். ஏன்னா திரும்ப இந்த இடத்துல ஆஸ்திரேலியா வந்துருது. உலக உருண்டை இல்லையா? அப்ப திரும்ப இந்த இடத்துல வந்து ஆஸ்திரேலியா வந்துருது. சோ அப்ப இந்த சைடு தான் அமெரிக்கா இருக்கு. இதே போனோம்னா அப்படியே அமெரிக்கா வந்துரும். இது ஒரு உருண்டை மாதிரி குளோப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப சூரியன் எப்படி காற்றை வெப்பப்படுத்துகிறதோ அதே மாதிரி தான் தண்ணியை வெப்பப்படுத்தும். அப்ப 0 டிகிரில சூரியன் வந்து வச்சு செய்யும். செங்குத்தாக சூரியன் கதிர்கள் எப்பவுமே விழுகும். இங்க 23 வரைக்கும் போகும், இங்க 23 வரைக்கும் போகும். அப்ப சூரியன் என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய காற்றை வந்து நல்லா சூடாக்குறதுனால, தண்ணியை நல்லா சூடாக்குறதுனால சுடுதண்ணி என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே பச்சை தண்ணி நோக்கி வரும். இங்கெல்லாம் வந்து பனிக்கட்டி, ஏன்னா சூரியனே வராது. அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் வந்து பூரா பனியாறுகளா இருக்கு. அப்ப இங்க சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வர 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 என்ன ஆகும்னா, காலாகாலமா இங்க பச்சை தண்ணியா இருந்தது திடீர்னு சுடுதண்ணியா மாறிடும். சுடுதண்ணியா மாறிச்சுன்னா என்ன ஆகும், சுடுதண்ணியில இருந்து ஆவி வரும். கொதிக்கிறது என்னமோ 100 டிகிரி செல்சியஸ், ஆனா ஆவி 40 டிகிரி செல்சியஸ்ல இருந்தே வர ஆரம்பிச்சிடும். 40, 41, 42 ஆவி வர ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் அங்க பச்சை தண்ணியா இருந்த போது தண்ணி ஆவியாகவே இல்லை. தண்ணி ஆவியாகலைன்னா மேகமே ஃபார்ம் ஆகல, மழையே பெய்யல. இங்க ஒரு பாலைவனம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பாலைவனம் இருக்கு. ஆனா இந்த எல்னினோனா என்னன்னா, ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு சூரியன் வந்து என்னன்னா இங்க கொஞ்சம் கொஞ்சமா சுடுதண்ணி அனுப்பி 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 இங்க இருக்கிற பச்சை தண்ணி சுடுதண்ணியா மாறிடுச்சு. திடீர்னு பார்த்தோம்னா மேகம் வந்துருச்சு, மழை வந்து பாலைவனத்துல மழை பெய்யும். அப்ப இந்த இடத்துல குளிர்ந்த காற்று வெப்ப காற்றாக மாறும் பொழுது ஆஸ்திரேலியால இருந்து நம்ம கிளம்ப வேண்டிய காற்று கிளம்பவே கிளம்பாது. இங்க சூரியன் இருக்குப்பா, இங்க லோ பிரஷர் இருக்கு, காத்தெல்லாம் ஆவியை மேல போயிடுச்சு, சீக்கிரம் வான்னு கூப்பிட்டாலும் இங்க இருந்து காத்து கிளம்பாது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு திடீர்னு சுடுதண்ணி வந்துருச்சு. அந்த சுடுதண்ணி வந்து பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற மேகம் எல்லாம் வந்து உருவாகி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இது வந்து கிளம்பாது. இதுதான் எல்னினோ. எல்னினோ வந்துச்சுன்னா மழை பெய்யாது, அப்பதான் நமக்கு வறட்சி வரும். அது ஒரு கொடுமையான சம்பவம். இதுக்கு ஆப்போசிட் லானினோ. திரும்பவும் அந்த ஏரியாவுக்கு நம்ம போயிடுவோம். எல்னினோ லானினோ பார்த்திருக்கோம். அரபிக் கடற்கரை வங்காள விடக்கலை சொல்லியாச்சு, 2ஆ உடஞ்சு போகும்னு சொல்லிட்டு. அடுத்து ஆரவல்லியில ஏன் மழை பெய்யாதுன்னா ஆரவல்லி வந்து பேரலா இருக்கு, ராஜஸ்தான் வந்து பாலைவனமா இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மவுசின்ட்ரோம். இப்ப கூட நமக்கு மேகாலயால சிறப்புஞ்சில வந்து பார்த்தோம்னா ஹனிமூன் மர்டர் கேஸ் இந்தியா ஃபுல்லா பயங்கர சென்சேஷனல். இதுல நம்ம இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் போகக்கூடிய வங்காள விரிடாக்களை அரக்கன்யாமால முட்டி உள்ள வருது. உள்ள வரும்போதுதான் இந்த இடத்துல மேகாலயா இருக்கு. இதுல காரோ, காசி, ஜெயந்தியான்னு 3 மலைகள் இருக்கு. இதுல கரெக்டா காசி மலையில தான் நமக்கு என்ன அமைஞ்சிருக்குன்னா மவுசின்ட்ரோம், சிறப்புஞ்சி 2மே அமைஞ்சிருக்கு. முன்னாடி அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி சிறப்புஞ்சி, இப்ப அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தோம்னா மவுசின்ட்ரோம். உலகத்திலேயே அதிகமான மழை பெய்யக்கூடிய பகுதியான மவுசின்ட்ரோம் இருக்கு. இன்னொன்னு, இந்த பிரம்மபுத்திரா ஆத்துல உருவாகக்கூடிய தீவு உலகிலேயே மிகப்பெரிய ஆற்றினால் உருவாக்கப்படக்கூடிய தீவு, ஒரு ரிவர் ஐலாண்டு. அதாவது கடலுக்குள்ள தீவு இருக்கு, அந்தமான் நிக்கோபர் இருக்கு. இங்க ஆறே ஒரு தீவு உருவாக்கி இருக்கு, அது பேர் மஜூலி. மஜூலி தீவு உலகில் மிகப்பெரிய ஆற்று தீவு. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம், காவிரி, கொள்ளிடம் 2ஆ பிரிஞ்சு உருவாக்கக்கூடிய தீவு தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான தீவு. மேகாலயா பார்த்தாச்சு. அடுத்தது தென்மேற்கு பருவ காற்றுல தான் அதிகமான மழை கிடைக்குது. இன்னொன்னு வடகிழக்கு பருவ காற்றை பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்க மேல போனது அப்படியே திரும்பி வரும். அப்படியே திரும்பி வரும்பொழுதுதான் இந்த பக்கம் நமக்கு வந்து காத்தடிச்சு உள்ள இந்தியாவுக்குள்ள கொஞ்சம் தமிழ்நாட்டையும் கொஞ்சம் கிடைக்கன்னு பாருங்க அப்படின்னு வடகிழக்கு பருவ காற்று. தென்மேற்கு பருவ காற்றா உள்ள போகும்போதுதான் மழை பெய்யல, ரிட்டர்ன் வரும்போதாவது நம்ம கவனிச்சுட்டு போலாம்னு சொல்லிதான் நம்ம கடற்கரைகளை மட்டும் கடலூர், சென்னை, கோஸ்டல் ஏரியா ஃபுல்லா நல்லா வந்து காட்டுன்னு காட்டிட்டு போகும். அப்பதான் நமக்கு வார்தா புயல்ல இருந்து, தானே புயல்ல இருந்து எல்லா புயலும் இந்த பக்கம் ரிட்டர்ன் போகும்போதுதான் வருது. அது கொரியாலிஸ் விசை காரணமாக சொல்லியிருக்காங்க. கொரியாலிஸ் தான் சொன்னேன், வடரை கோலத்துல வலது கை பக்கம் திரும்பும், தென்னரை கோலத்துல தெற்கு பக்கம் இடது கை பக்கம் திரும்பும். கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, தென் கர்நாடகா இந்த பகுதியில மழை பெய்யுது. 35% சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது மழை பரவல். மழை பரவலை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ரெயின்ஃபால் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 118 சென்டிமீட்டர். 118 அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல யார் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாலும், நீங்களே முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாலும் 118 எம்எல்ஏவோட சப்போர்ட் தேவை. தமிழ்நாட்டுடைய மேஜிக் நம்பர் 234 சீட் இருக்கும் பொழுது, எம்எல்ஏ இருக்கும் பொழுது 117 + 1 118 மறக்கக்கூடாது. அந்த 118 தான் நமக்கு இந்தியாவுடைய சராசரி மழை பொழிவு. ஆனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி மழை பெய்யாது. மழை வந்து நமக்கு இதுல
எப்படின்னா எவர் கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். பசுமை மாறா காடுகள். அங்க பசுமை மாறா காடுகள் அப்படின்னா 200 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும். இதுக்கு கம்மியா நம்ம எடுத்துக்கும் பொழுது 100 to 200. இந்த 100 to 200 அப்படிங்கிறது இலையுதிர் காடுகள். 200க்கு மேலன்னா நல்ல மழை பெய்யுதுன்னு அர்த்தம். 200 சென்டிமீட்டர் மழை அப்படின்னா நல்ல மழை பெய்யுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகா, மகாராஷ்டிரா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நமக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய பாருங்க, மேற்கு வங்காளம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா இந்த பிளேசஸ்ல, அப்புறம் அந்தமான் நிக்கோபர்ல, கேரளால, வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த ரீஜன்லாம் நமக்கு வந்து பார்க்கும் பொழுது 200 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யுது. எங்க இந்த அரபிக் கடல் கிளை, வங்காள விரிகுடா கிளை ரெண்டும் அடிக்கிற இடத்துல அங்கதான் 200 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யுது. அப்ப அந்த இடத்துல நமக்கு பெரிய பெரிய மரத்துல இருந்து அது மேல போற கொடிகள் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. பயோடைவர்சிட்டினா நிறைய உயிரினங்கள் இருக்கக்கூடியதா உயிரிய பன்மையம் அப்படின்னு சொல்லுவோம். ரப்பர், எபோனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சிங்கோனா, சிடார் இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மரம். இதை கேட்பாங்க. இப்ப குரூப் 1 பிலிம்ஸ்ல கேட்டாங்க எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல என்ன மரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதை நம்ம தெரிஞ்சா ஆன்சர் பண்ணிடலாம். போக்குவரத்து வசதியின்மை காரணமாக இவை வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படுவதில்லை. நாட் ஓன்லி இந்தியா, எங்க வந்து நீங்க எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கோ அந்த இடத்துல கமர்ஷியலா வியாபார ரீதியா எடுக்க முடியாது. வியாபார ரீதினா எல்லா பக்கம் சந்தன மரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல புஷ்பால மாதிரி நமக்கு வந்து ஒரு சேஷாசலம் செம்மரக்கட்டையா இருக்கு, ரெட் சாண்டஸா இருக்கு, பூரா உள்ள பூந்து நீங்க பாட்டுக்கு வெட்டி எரிஞ்சிடலாம். அதை அப்படியே நம்ம எடுத்துட்டும் போலாம். ஆனா பசுமை மர காடுகள்ல ஒரு மரம் 60 அடி இருக்கும், ஒரு மரம் 20 அடி இருக்கும், வேற வேற மரங்கள், வேற வேற செடிகள், வேற வேற கொடிகள் இருக்கும். அப்ப ஒரே பொருள் கிடைச்சாதான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும். அப்போ வணிக ரீதியா பண்ண முடியாது. ஆனா பிரிட்டிஷ் இதெல்லாம் மாத்திட்டான். எங்கெல்லாம் நமக்கு எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இந்தோனேஷியா, மலேசியால எல்லாம் பூரா ஆயில் பாமா போட்டு வச்சிருக்கான். அங்க இருந்து தான் நம்ம பாம் ஆயில் இம்போர்ட் பண்றோம். அடுத்து அயன மண்டல இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகள் அப்படின்னா பேரை படிக்கும் போதே நமக்கு தெரியுது. டெசிடியஸ் அப்படிம்பாங்க. அதாவது வெயில் காலத்துல இலை உதிர்ந்து போயிடும். இலை இருந்துச்சுன்னா தானே நீராவி போக்கு நடக்கும். நமக்கு பாட்னியில பார்த்தோம்னா ஒரு செடிக்கு வந்து சைலம், புளோயம் 2 திசுகள் இருக்கும். அதுல சைலம் வந்து நீரை கடத்தும், புளோயம் வந்து உணவை கடத்தும். இங்க சைலம் வழியா நீரை கடத்திட்டு போய் இலையில கொடுக்கும். இலையில பச்சையம் இருக்கும். அந்த பச்சையம் என்ன பண்ணும்னா சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு வச்சு நல்ல ஒரு ஸ்டார்ச் சாப்பாடு தயாரிக்கும். அந்த சாப்பாடை கீழே எடுத்துட்டு போகும். தண்ணி அதிகமா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க சாப்பாட்டுக்கு, அது என்ன பண்ணும்னா நீராவி போக்கு மூலமாக தண்ணியை விட்டுரும். இலை இருந்தா தானே நீராவி போக்கு பண்ணுவ, இங்க ஏற்கனவே வெயில் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு இலையை ஊத்து விட்டுரும். அதுதான் இலையுதிர் காலம் அப்படிங்கிறது. இது வந்து பருவகால காடுகள்னு சொல்றோம். ஏன்னா பருவகாலம் அப்படிங்கிறது ஒரு டைம்ல வெயில், ஒரு டைம்ல மழை, அதான் பருவகாலம். சோ 100ல இருந்து 200 வரைக்கும் இருந்தா அது வந்து மாய்ஸ்ட் டெசிடியஸ். இதை என்சிஆர்டி புக்ல என்னன்னா 100 to 200 கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இவங்க என்ன கொடுத்திருக்காங்க 50 to 100. பட் என்சிஆர்டில 70 to 100 கொடுத்திருப்பாங்க ட்ரை டெசிடியஸ். சோ இப்ப மாய்ஸ்ட் டெசிடியஸ்ல அதாவது அயன மண்டல இலையுதிர் காடுகள்ல என்னென்ன மரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமானது சந்தன மரம், ரோஸ் மரம், குசம், மாகு, பழங், அம்லா, மூங்கில், சிசம், படாக். மனப்பாடம் தான் பண்ணணும். இந்த மாதிரி வித்தியாசமான பேர் 2 தடவை பார்த்தோம்னா நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தது இதுல என்னன்னா நறுமண திரவியம், வார்னிஷ், சந்தன எண்ணெய். சந்தன மரம் இருந்தா சந்தன எண்ணெய் கிடைக்கும், அதுல இருந்து எடுத்துக்கலாம். அடுத்து அயன மண்டல வறண்ட காடுகள் ட்ரை டெசிடியஸ் 50ல இருந்து 100 சென்டிமீட்டர். என்சிஆர்டில 70ல இருந்து 100 சென்டிமீட்டர் சொல்றாங்க. இங்க வந்து 50ல இருந்து 100 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அப்படின்னா மழை ரொம்ப கம்மியா இருக்கு. அங்க என்ன விளையும் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இலுப்ப மரம், ஆலமரம், ஆவாரம்பூ, பலா. இந்த பலா மரத்துல இருந்து தான் தஞ்சாவூர் பக்கம் பலாமரம் அதிகமா இருக்கும். பண்ருட்டி எல்லாம் பலா ஃபேமஸ். பலா மரத்துல இருந்தா நம்ம வீணை செய்யறோம். வீணைக்கு வந்து தஞ்சாவூர் வீணைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஜிஐ டேக் கொடுத்துருக்கோம். அடுத்து மஞ்சக்கடம்பு, கருவேலம், மூங்கில். கருவேலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு முட்புதர் காடுகள்லயும் இருக்கும், ட்ரை டெசிடிஸ்லயும் இருக்கும். அதெல்லாம் நம்ம வேரோட பிடிங்கி எறியணும். கருவேலம், சீமை கருவேல மரம், ஈச்ச மரம். ஈச்ச மரம்னா நமக்கு வந்து ஈச்ச மரம்னு ஒரு பழம் இருக்கும். அது வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப 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 கம்மி, 50 சென்டிமீட்டர் கம்மியா மழை பெய்யுதா அங்கதான் நமக்கு இருக்கும். அதுக்கு வந்து முட்புதர் காடுகள் அப்படிம்போம். இன்னொன்னு அரை பாலைவன காடுகள். ஏன்னா அங்க வந்து வெறும் ஸ்கிரப் ஒண்ணுமே இருக்காது. ஜீரோல இருந்து நீங்க வந்து மேல போக 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 பயோடைவர்சிட்டி குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா ஜீரோ அப்படிங்கிறது பூமத்திய ரேகை. அங்கதான் நமக்கு டெய்லி மழை பெய்யும், நல்ல வெயில் அடிக்கும். மேல போக போக நமக்கு என்னன்னா மழையும் குறைவு, வெயிலும் குறைவு. அப்ப நமக்கு வந்து ஃபுல்லா நமக்கு காடுகளே இல்லாம போயிடும். இப்ப நம்ம பார்த்தது என்னன்னா பூமிக்கு மேல பார்த்திருக்கோம். இதே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிட்டே போறீங்க, மலை மேல ஏறுறீங்க. அப்ப மலை மேல ஏறும் பொழுது என்ன மாதிரியான மரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இமயமலை காடுகள், அல்பைன் அப்படிங்கிறாங்க. அல்பைன் லெபின்னு ஒரு முட்டாய் கூட இருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இமயமலை சரிவு, வடகிழக்கு இந்திய மாநிலம். அப்போ பூர்வாஞ்சல், அதுல கிழக்கு பக்கம் சரிவு.
1200 இருந்து 2400 மீட்டர் மேல போறோம். ஒரு பெண்ட் வரைக்கும் மேல போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப மேல போகும்பொழுது நமக்கு சால், ஓக், லாரஸ், அமுரா, செஸ்னட், சின்னமன் இந்த மரமெல்லாம் இருக்கும். இதைத்தான் நம்ம குரூப் 1 பிலிம்ஸ்ல கேட்டாங்க. இது வந்து பார்க்கும்போது அந்த ஏரியால கொடுத்திருந்தாங்க, அங்க இருக்காது. இது மலை மேலதான் இருக்கும். ஓக், பிரிட்ஜ், சில்வர், பெர், பைன், ஸ்ப்ரூஸ், ஜெனிஃபர், ஜூனிஃபர் அப்படிம்போம். இது எல்லாமே நமக்கு 2400 இருந்து 3600 வரைக்கும் 3600 வரைக்கும், அதாவது 3.6 கிலோமீட்டர் வரைக்கும் உயரத்துல நம்ம மேல போகும்பொழுது பார்க்கலாம். இது வரைக்கும் நான் இமயமலைக்கு போனதில்ல. ஒருவேளை போனோம்னா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு 2 கிலோமீட்டர் மேல இருக்கும்போது என்ன மரம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட் நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அந்த ஏரியால என்ன சொல்றாங்கன்னா 900 மீட்டர் உயரம், ஒரு அளவுக்கு 900 1 கிலோமீட்டர் கூட தான் இருக்கு. 900 மீட்டர் உயரத்துல அரை பாலைவன தாவரங்கள். ஏன்னா அது வந்து கோல்டு டெசர்ட், இமாச்சல பிரதேஷ்ல குளிர் பாலைவனம். அப்ப அது அரை பாலைவன தாவரங்கள் இருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, சிறுபைன் அப்படிங்கிற மரங்கள் வந்து அதிகமா காணப்படுது அப்படிங்கிறாங்க. அப்புறமா அதுக்கு மேல போயிட்டீங்க 1800 to 3000 போயிட்டோம்னா ஊசி இலை காடுகள். எதனால இலை வந்து ஊசியா இருக்கு? ஏன்னு பார்த்தோம்னா இலை பட்டையா இருந்ததுன்னா அது மேல தண்ணி படும். அந்த தண்ணி டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிறதுனால ஐஸ் கட்டியா மாறிடும். அப்ப இலை மேல ஐஸ் கட்டி இருந்ததுன்னா வெயிட் தாங்காம இலை உடஞ்சு கீழே விழுந்துரும். அப்ப அந்த இலையை பறி கொடுக்கறதுக்காக, கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருந்தா இலையை சுருட்டி ஊசி ஆக்கிறோம். ஊசி ஆனதுனால தண்ணி நிக்காது, ஐஸ் கட்டி நிக்காது, இலை தப்பிச்சுக்கிச்சு. அதுதான் ஊசி இலை காடுகள், கோனிஃபெரஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, அல்பைன் காடுகள். அல்பைன்ல தான் ஓக், சில்வர், பிரு, பைன், ஜூனிஃபர் இந்த மரமெல்லாம் இருக்கு. இமயமலை, கிழக்கு இமயமலை பகுதியில அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது அலையாத்தி காடுகள். இந்த அலையாத்தி காடுகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கு டெல்டா பார்த்திருப்போம். உயர்வான பகுதி சாறு, தாழ்வான பகுதி பில்லு. இதுல 6 கடலில் கலக்கும் பகுதி தான் டெல்டா. அது ஒரு சதுப்பு நிலம், எப்பவுமே ஈரப்பதமா இருக்கும். இங்க வந்து பார்க்கும்போது என்னன்னா ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். இதுல நமக்கு வந்து பாட்னியில வந்து கொடுத்திருப்பாங்க, இங்க இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு வேற்றிட வேர்கள், அதுக்கு பேரு நெமட்டோஸ்போர்கள் அப்படிமோ. அதாவது வழக்கமா வேறுனா நமக்கு மண்ணுக்குள்ளதான் இருக்கும். அந்த வேறு தான் தண்ணியை உறிஞ்சி மேல எடுத்துட்டு வரும், சைலம் வழியா தண்ணியை உறிஞ்சி எடுத்துட்டு வரும். இதே நமக்கு ஆலமரத்துல பார்த்தோம்னா, ஆலமரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு விழுதுகள் வெளியில இருந்து வந்திருக்கும். இதுக்கு வந்து பார்க்கும்பொழுது மண்ணுக்குள்ள இருந்து நமக்கு வந்து பார்க்கும்போது வேர் வந்து வந்திருக்கும், மண்ணுக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கு. அது சுவாச வேர்கள். அந்த வேர் வந்து சுவாச வேர்கள், ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக மண்ணுக்கு வெளியில வந்திருக்கு. இப்படி வேர்கள் மண்ணுக்குள்ள இல்லாம வெளியில இருக்கிறதுனால சுனாமியே வந்தா கூட அந்த காட்டை தாண்டி வெளியே வர முடியாது. அப்ப 2004 சுனாமியில கடற்கரைகளை அதிகமாக பாதுகாத்தது யாருன்னு பார்த்தோம்னா இந்த அலையாத்தி காடுகள் தான் பாதுகாத்துச்சு சுனாமில இருந்து. அதுக்கு தான் இந்த காட்டுக்கு பேரு அலை ஆத்தி காடுகள்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல முக்கியமான தாவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவிசீனியா, பாட்னில முக்கியமான ஒண்ணு அவிசீனியா தாவரம். இதுக்கு இன்னொரு பேரு மாங்குரோவ் ஃபாரஸ்ட். இப்ப சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக ராம்சர் வெட்லேண்ட் பார்த்திருக்கோம் இல்லையா, 89 இருந்து 91 இருக்கு. அது கூட இந்த இந்த இடத்துல தான் நம்ம ஃபிட் பண்ணுவோம். அடுத்து வன உயிரினங்கள், என்னென்ன உயிரினங்கள் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதுல நம்ம அதை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மெஷர்ஸ் தான் நமக்கு முக்கியமான ஒண்ணு. இந்திய வனவிலங்கு வாரியம் 1952, இந்தியன் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது 1952 முக்கியமான ஒண்ணு. அடுத்தது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, என்வரான்மெண்ட் ஜூன் 5 1972 ஸ்டாக்ஹோம்ல நடந்த சமிட் தான் முக்கியமான ஒண்ணு. அந்த வருஷம் தான் நம்ம வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் 1976 42nd அமெண்ட்மெண்ட் கடமைகள் கொண்டு வரும்பொழுது ஒரு கடமை சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறது, இன்னொன்னு டிபிஎஸ்பில ஆர்டிகல் 48A வந்து பார்த்தோம்னா நமக்கு வைல்ட் லைஃப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறது அங்கேயும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து மெஷர்ஸ். அப்புறம் 1986 வந்து பார்க்கும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் சொல்லி கொண்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாம தண்ணிக்கு தனியா ஆக்ட், காற்றுக்கு தனியா ஆக்ட், அப்புறம் நமக்கு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் 2010, இதெல்லாம் என்விரான்மெண்ட்டுக்காக நம்ம பாலிசி நோட்ஸ் பார்த்திருக்கோம். ஷார்ட்ஸ்லயும் நிறைய போட்டிருக்கேன் நான். சோ தேசிய பூங்கா வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி இது 2 இருக்கு. இதுல 2க்கு என்னன்னா வனவிலங்கு சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அலௌடு. நம்ம உள்ள போலாம் வரலாம் எல்லாமே பண்ணலாம் சரணாலயத்துல. ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா பண்ணக்கூடாது. தேசிய பூங்காவை பொறுத்த வரைக்கும் அங்க நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணுன்னு சொன்னா பண்ணலாம். தேசிய பூங்காக்களுக்கு தான் ஹையர் ப்ரொடெக்ஷன், நேஷனல் பார்க்கு ஹையர் ப்ரொடெக்ஷன், வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு லோயர் ப்ரொடெக்ஷன். அதான் அது 2க்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். அடுத்தது நமக்கு இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னா பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிமோ. அதுல 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. இதை நம்ம வந்து என்னன்னா அழகா மனப்பாடம் பண்ணிருக்கு, எந்தெந்த மாநிலத்துல என்னென்ன இருக்கு, பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு, முக்கியமான டைகர் ரிசர்வ் என்ன, அதை மனப்பாடம் பண்ணணும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லான ஒண்ணு ப்ராஜெக்ட் டைகர். புலிகள் பாதுகாப்பு 1973, யானைகள் பாதுகாப்பு 1992. எதுக்காக நம்ம வந்து புலியை பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா புலி பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. புலி மட்டும் இல்லைன்னா மான் எண்ணிக்கை அதிகமாயிரும்.
மான் எண்ணிக்கை அதிகமாயிட்டா எல்லா புல்லையும் மான் கடிச்சு சாப்பிட்ரும். புல் ஃபுல்லா அழிஞ்சிட்டா மண்ணரிப்பு ஏற்பட்டு காடு ஃபுல்லா அழிஞ்சு போயிடும். காடு ஃபுல்லா அழிஞ்சா மனித இனமும் அழிந்து விடும். அப்ப புலியை பாதுகாக்கிறதுல நமக்கு ஒரு சுயநலம் இருக்கு. என்னன்னா புலியை பாதுகாத்தா நம்ம தப்பிக்க முடியும். அதனால ப்ராஜெக்ட் டைகர் சக்சஸ்ஃபுல்லா போகுது. இன்னொன்னு யானை பாதுகாப்பு. யானை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா எலிபென்ட் காரிடர். யானை ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுச்சுன்னா எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் அழிச்சுவிடும். அதனால யானை வந்து என்ன பண்ணும், நம்ம சவுத்துல இருந்து கிளம்பி அப்படியே வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போகும். அப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து சவுத் வரைக்கும் திரும்பும். அது இங்க இருந்து அப்படியே போய் அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி யூட்டர்ன் போட்டு திரும்பி வரும். திரும்பி வரும்பொழுது இங்க கடிச்சு சாப்பிட்ட மரம் எல்லாம் அது போட்ட விதையில இருந்து திரும்பி வளர்ந்துரும். ஒருவேளை யானை நின்று சாப்பிட்டுச்சுன்னா மொத்த காடு அழிஞ்சு போயிடும். அப்ப யானையை வந்து கட்டி வைக்க கூடாது. யானை ஃபுல்லா நம்ம வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதனாலதான் எலிபென்ட் காரிடர் அப்படின்னு சொல்லி போட்டு யானை போற வழியை நம்ம பாதுகாக்கணும். சோ இதுல முக்கியமானது எல்லாம் இருக்கு. சிம்லி ஃபால் ஒரிசா, சேஷாசலம் அங்கதான் நமக்கு வந்து ரெட் சாண்டர்ஸ், செம்மரம், புஷ்பா. அடுத்தது பயோஸ்பியர் ரிசர்வ்ல நமக்கு வந்து நீலகிரி இருக்கு, மன்னார், கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்கு. தென் சஞ்சய் காந்தி மகாராஷ்டிரா, பச்சுமார்ச்சி பன்னா மத்திய பிரதேஷ், அச்சனக்மர் அமர்கண்டாக் சத்தீஸ்கர்ல இருக்கிறது. இதெல்லாம் முக்கியமான. நம்ம இதை திரும்ப 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 சொன்னோம்னா மனப்பாடம் ஆயிரும். கைபுல் லம்ஜவா மணிப்பூர்ல இருக்கும். மிதக்கும் பூங்கா, ஃப்ளோட்டிங் பார்க். நோக்ரேக் அப்படிங்கிறது மேகாலயாவில் இருக்கு. கஞ்சன்ஜங்கா வந்து பார்த்தோம்னா சிக்கிம்ல. திப்ரு சைகவா அருணாச்சல பிரதேஷ் இல்ல அஸ்ஸாம்ல இருக்கக்கூடியது. மானஸ், காசிரங்கா. காசிரங்கால தான் ஒத்த கொம்பு காண்டாமிருகம், ஒன் ஹார்ன் ரினோசரஸ் இருக்கு. ஒரு முக்கியமான ஒண்ணு, அதோட கொம்பு, ஒத்த கொம்பு காண்டாமிருகத்துடைய கொம்பு அதனுடைய முடி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யானையுடைய தந்தம் அதனுடைய பல் அப்படிங்கிறாங்க. யுனெஸ்கோட ப்ராஜெக்ட் இது மேரண்ட் பயோஸ்பியர் மேப் அப்படிமோ, மேரண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு முக்கியமான லெசன். திரும்ப திரும்ப பாருங்க. இதுக்கு அடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த 2 லெசன்ல இருந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்த 2 லெசனுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா வச்சு பார்ப்போம். அடுத்தது நம்ம புக் வைஸா போலாமா இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல 40 கொஸ்டின் 50 கொஸ்டின் வச்சு ஒரு எப்படி ஒரு 1.5 மணி நேரம் பேசுறோம்னா நம்மள ஒரு 100 கொஸ்டின்ல நிறைய கண்டென்ட் ஒரு 10 கேள்வி வர மாதிரி பாக்குறோம்ல, அந்த மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு கமெண்ட்ல பண்ணுங்க. தேங்க்யூ.